உங்களுக்காக நாங்க ப்ரேயர் பண்றோம் பாருங்க. யாராவது இந்த மாதிரி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் சொல்றேன். ஆண்டவர் பேச சொல்றாரு. அதுதான் நாங்க சொல்றோம். நானா பேசல. இந்த இடத்துல வந்து நிக்கும்போது ஆண்டவர் சொன்னத நான் சொல்றேன். பாருங்க, யார் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனாலும் என் தேவனுக்கு தெரியும். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். என் தேவாதி தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிவார். உங்க மனசுல என்ன இருக்கிறதோ கர்த்தருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனா பாருங்க, இந்த பகுதியில குடிகாரர்களுக்காக பேச சொல்லி இருக்குது. இந்த ஆன்ஸு, இந்த சிகரெட்டு, இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்காக தான் ஆண்டவர் பேச சொல்றாரு பாருங்க. அவங்க எல்லாம் இந்த பழக்கத்தை விட்டு மனசு மாறி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா அவங்களும் நல்லா இருப்பாங்க. பாருங்க, குடிக்கிறவங்க எல்லாரும் பாருங்க மறிச்சு போறாங்க. என் சகோதர சகோதரியா நான் நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் சொல்றேன். அவங்க மனைவி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் எவ்வளவு துன்பப்படுறாங்க. அவங்க படிக்க முடியாத குழந்தைங்க எல்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்காகவாவது நீங்க ஜீவனோடு இருக்கணும்னு சொல்றதுக்கா ஏசப்பா சொல்றாரு. நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாக்கா கண்டிப்பா சொல்றேன். என் சகோதரனா நான் நினைச்சு சொல்றேன். கண்டிப்பா நீங்க மனம் மாறுங்க. ஏசப்பா உங்களை மாத்துவாரு. மாற முடியலன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரே நிமிஷம் கண்ணை மூடி சோத்திரம் மட்டும் சொல்லுங்க. அவர் உங்க இருதயத்துல வருவாரு. நீங்க மாறிடுவீங்க. உண்மையாவே மாறுவீங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்காக சோத்திரம்.